11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு முதல் பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுறதாகவும், தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கையே நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள இந்த மாநில கல்விக் கொள்கையில தெரிவிக்கப்பட்டிருக்குது. இது பல்வேறு தரப்பினர் ஆதரவும், பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. தேசிய அளவுல கடந்த 2020ஆம் ஆண்டு பாஜக அரசு ஒரு தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்டாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அனைத்து மாநிலங்களிலுமே மும்மொழி கொள்கையை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த திட்டத்துக்கு பல்வேறு மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஒரு சில மாநிலங்கள் அதை அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. அடுத்தது கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்காக இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய 10, 11, 12ஆம் வகுப்பு மட்டுமில்லாம 3ஆம் வகுப்பிலிருந்தே பொதுத் தேர்வு நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேசிய கல்விக் கொள்கையில தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது 3, 5, 8 ஆகிய வகுப்புகளுக்கும் பொதுத் தேர்வு நடத்தணும். அதன் மூலமா தான் நம்மளோட கல்வியின் தரத்தை மேம்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி தேசிய கல்விக் கொள்கையில தெரிவிச்சிருந்தது. ஆனா இது மாணவர்களோட இடைநிற்றலை அதிகரிக்கும். இந்த தொடக்க நிலையிலேயே பொதுத் தேர்வு நடத்தி அவங்க மன உளைச்சல் ஏற்படுத்தி மாணவர்கள் அதிக அளவுல இடைநிற்றலை ஏற்படுத்துறதான கொள்கையை பாஜக அரசு வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்கள் இதை இது பண்ணாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதே மாதிரி அந்த தேசிய கல்வியில இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருந்தது. மருத்துவ படிப்பு, பொறியியல் படிப்புக்கு மட்டும் இல்லாம கலை அறிவியல் படிப்புகளுக்கும் அனைத்து விதமான பட்ட படிப்புகளுக்கும் நுழைவுத் தேர்வு நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி இந்த தேசிய கல்விக் கொள்கையில தெரிவிக்கப்பட்டது. இது அனைத்துமே மாணவர்கள் படிக்க கூடாம பண்றதுக்கான வேலை தான் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. குறிப்பா மும்மொழி கொள்கைக்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிச்சு என்ன பண்ணாங்கன்னா, கடந்த 2021ஆம் ஆண்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு குழு அமைத்தாங்க. அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையிலான ஒரு 14 பேர் கொண்ட குழுவை தமிழ்நாடு அரசு அறிவிச்சாங்க. அந்த குழு என்ன பண்ணாங்கன்னா, பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், கல்லூரி ஆசிரியர்கள், பள்ளி கல்லூரிகளோட முதல்வர்கள், பெற்றோர்கள் இப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினரை கருத்துக்களை கேட்டிருந்து இந்த கொள்கை மாநில கல்விக்கான கொள்கை வரையறுக்க வேலையில ஈடுபட்டாங்க. குறிப்பா மாநிலத்துல இந்த கல்விக் கொள்கையை 2 வகையில பிரிக்கிறதுக்கு திட்டமிட்டாங்க. முதல்ல பள்ளி கல்வி தொடர்பானது, அடுத்து உயர்நிலை கல்வி தொடர்பான இரு கல்விக் கொள்கையை வெளியிடுவதற்கான வேலையில ஈடுபட்டாங்க. முதற்கட்டமா 2023ஆம் ஆண்டு ஒரு வரைவு தீர்மானத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில இப்ப என்ன பண்ணீங்கன்னா, மாநிலத்துக்கான கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டிருக்குது. இந்த கல்விக் கொள்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8ஆம் வகுப்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆல் பாஸ். அதாவது 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எந்த விதமான பொது தேர்வுமே இல்லை, எல்லாருமே ஆல் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதன் மூலமா மாணவர்களின் கல்வித்திறன் மேம்படும். கண்டிப்பா அவங்க 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ்ங்கிற போது எந்த ஒரு மன உளைச்சலும் இல்லாம அவங்க படிப்பாங்க. படிக்கிற போது என்னன்னா படிப்பு அறிவு அதிகப்படும், கல்வி அறிவு அதிகப்படும். அப்படிங்கிற போது படிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இதுதான் ஒரு நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான ஒரு வழிமுறை அப்படிங்கிற மாதிரி இந்த மாநில கல்விக் கொள்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. 11ஆம் வகுப்புக்கு இப்ப இருக்கக்கூடிய பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா 10ஆம் வகுப்புல பொதுத் தேர்வு, அதுக்கடுத்து 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுனா அடுத்தடுத்த ஆண்டுகள்ல பொதுத் தேர்வுகள் அதிகரிக்க நடத்தும் போது தேவையில்லாத மன அழுத்தம் மாணவ மாணவிகளுக்கு ஏற்படும். இதனாலேயே தற்கொலை போன்ற விரும்பத்தகாத செயல்கள் ஏற்படும். இதை தடுப்பதற்காக தான் இந்த மாதிரி 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கல்வியாளர்கள் சொல்றாங்க. பல்வேறு கல்வியாளர்கள், பல்கலைக்கழக மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்களின் கருத்துக்களை வைத்துதான் என்ன பண்ணிருக்கோம், இந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுறதாகவும் இந்த மாநில கல்விக் கொள்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கையே தான் நடைமுறையில் இருக்கும். பாஜக அரசு சொன்ன மாதிரி மும்மொழி கொள்கை இங்க அமல்படுத்தப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கையை நடக்கும். அது மூலமா ஆங்கில அறிவை மேம்படுத்துறதுக்கும் ஆங்கிலம் மூலமா உலக அறிவை அறிந்து கொள்வதற்கும் இது பேருதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கலன்னா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பாஜக அரசு சொன்னாங்க. அது ஏத்துக்கிற முடியாது. உடனடியாக அந்த நிதியை வெளியிடணும், ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வலியுறுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசோட இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.